நச்சுக்காற்று மாசுபாடு கர்ப்பிணிகளையும் அவர்கள் கருவில் இருக்கும் குழந்தைகளையும் எவ்வாறு நேரடியாக பாதிக்கிறது என்பதை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை விஞ்ஞானிகள் விரிவாக கண்டறிந்துள்ளனர். ஐசிஎம்ஆர் நிதி உதவியுடன் டெல்லி மற்றும் ஜார்க்கண்டின் தியோகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 994 கர்ப்பிணிகளின் பிரசவ தரவுகள் மற்றும் எலிகள் மீது இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. காற்றில் உள்ள PM2.5 மற்றும் PM10 போன்ற நுண்ணிய நச்சுத் துகள்கள் நச்சுக்கொடி தடையை மீறி உள்ளே நுழைவது ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய புரதத்தின் செயல்பாட்டை முடக்குகிறது. இதன் காரணமாக டெல்லியில் உள்ள கர்ப்பிணிகளுக்கு குறைந்த எடையில் குழந்தை பிறப்பதற்கான ஆபத்து அதிகமாக உள்ளது. மேலும் கர்ப்பகால உயர் இரத்த அழுத்த பாதிப்பான பிரீக்லாம்சியா ஏற்படுவதற்கும் இது முக்கிய காரணியாக அமைகிறது. மேலும் இது குழந்தைகளின் மூளை வளர்ச்சி, நரம்பியல் குறைபாடுகள் மற்றும் மனப்பதற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே கர்ப்பிணிகள் மாஸ்க் அணிவது மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கின்றனர்.